வணக்கம். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு விளங்குங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். நினைத்து அனைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் வரக்கூடிய செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்கள். மதியத்துக்கு பிறகு மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். திருவோணம் மனசாந்தம், சந்தோஷம், மன நிறைவு கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு செய்யும் வேலையில் எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கும். அவிட்டம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் மனசாந்தத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு வேண்டும். அனைத்து விதத்திலும் கவனம் வேண்டும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் அனைத்து நண்பர்களிடமும் அனைவரிடத்திலும் ஏற்றுத்தாழ்வு பார்க்காம அனைவரிடத்திலும் அன்போடும் பண்போடும் பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். சதயம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. அவிட்டத்துக்கு மாலை நேரத்தில் மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பூரட்டாதி பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். எச்சரிக்கையோடு இருங்கள். தன்னையும் தன் பொருளையும் பாதுகாப்பதில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நமக்கான இருப்பது மீனம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சார்பமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாளில். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருங்கள். நினைத்து அனைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். உத்திரட்டாதி சர்வ காரியமும் ஜெயமாகும். அதே நேரம் பயணம் செய்யும்போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு வேண்டும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ரேவதி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கும். நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியை உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் நாளை. வணக்கம்.